பொதுவா வாயை கொடுக்கறதுல 2 வகை உண்டு. சில வாய் பல்லக்கு ஏற வாய், அது பேசியே பல்லக்கு ஏறது. சிலது வாயை கொடுத்து பல்ல உடச்சிக்கிற வாய். இந்த மாதிரி வாய் குழப்பா நெக்கலா பேசி ரொம்ப வாங்கிக்கிறவங்கள ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது நாக்குல சனி அப்படின்ட்டு. என்னது மூக்குல சளியா? லிட்டர் மூக்குல சளி இல்லையா, நாக்குல சனி. அந்த மாதிரி நாக்கில் சனி மாதிரி கண்டத்தை தேவலாம் வாய விட்டு யாரெல்லாம் பிரச்சனை வாங்கிட்டாங்க, அது பிரச்சனை வாங்கிட்டு செலிபிரிட்டி யாரு, அப்புறம் மேடையில் கண்டபடி உலர்ந்தது யாரு அப்படின்றதெல்லாம் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். யாரும் லைக் பண்ணீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாருங்க அதே 3 லட்சம் நிற்குது, பண்ணாதான் 4 லட்சம் போக முடியும். எத்தனை 3 லட்சம் இருக்குது அதை பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓரா சாமி போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது நயன்தாரா. நம்ம நயன்தாரா அண்ணியை தொடர்ந்து கான்ட்ரவர்சி வருதா இல்ல இவங்களா கான்ட்ரவர்சி சேர்ந்துருக்காங்களான்னு தெரியல. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்திருப்பாங்க. பிரஸ் மீட்ன்றதை விட ஒரு ஃபேன் மீட்டப் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கானதுன்னா படம் ப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது. எதுக்குன்னா இவங்க நடத்துற ஒரு பிசினஸுக்கான ஒரு பிரஸ் மீட் தான் இது. அதாவது அந்த பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்றது. Femi9 அப்படின்ட்டு ஒரு சானிடரி பேட் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இன்ஃபுளுசர்ஸையும் ஃபேன்ஸையும் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க மீட்டப்புக்காக. என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க சொன்ன டைம் வேற, பட் இவங்க வந்து டைம் வேற. ஃபேன்ஸு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிங்க, யூடியூப் செலிபிரிட்டிங்க அவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து வருவாங்க வெயிட் பண்ணிருக்காங்க போல. நயன்தாரா வருவாங்க, நயன்தாரா அக்கா வருவாங்க, எப்போ வருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்து கரெக்டாக 6 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காங்க நம்ம அண்ணி. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? 6 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனைனா இல்லை ஏதோ சாசாப்பா இருக்கு போல, பிரச்சனையா இருக்கு போல. என்ன எவ்வளோ லேட் ஆகுது, எவ்வளோ வெயிட் பண்றது அப்படின்னு பேசியிருக்காங்க போல. அப்புறம் வந்து லேட்டா வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், லேட்டா வந்து வந்துட்டாங்க இல்ல, இனிமேல் வந்து போட்டோ எடுத்துக்கலாம், கை கொடுக்கலாம், இந்த ரேம்ப் ஆப் போறவங்க தெரியாம மேல வந்து வராங்கல்ல. பட் அதுக்கு ஆப் அடிக்கிற மாதிரி அண்ணி வந்து சரியாவே வந்து கோஆபரேட் பண்ணலையாமா. நம்ம அண்ணன் வினேஷோட பேசிக்கிட்டு சரியா கண்டுக்காம இருந்தாங்களாமா. இதனால சில பேர் வந்து கோபம் அடைந்துள்ளனர், போர்க்குட்டு தூக்கி உள்ளனர். என்ன இப்படி பண்றாங்க செலிபிரிட்டியா இருந்துகிட்டு, அப்புறம் எங்க ஊர்லாம் பேச மாட்டாங்களா, எங்க கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு பல பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம நயன்தாரா அண்ணியே வந்து இல்லைங்க, சாரிங்க, தப்பு பண்ணிட்டீங்க, இது வந்து அந்த மாதிரிங்க இல்லைங்க, இந்த மாதிரிங்க ஏதாவது சப்போர்ட் கிடைத்தா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு இது மாதிரிலாம் இனிமே பண்ணாத. குறுக்கிறது கௌசிக் மாதிரி யாரையோட வந்து இதுதான் சீனிச்சாமி, இதுதான் நல்ல நேரம், நம்ம உள்ள புகுந்து இது எங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஆறுதல் பரிசு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்களோட குட் புக்ல பேர் வந்துடும் அப்படின்ட்டு தலைவன் ஒருவன் தேவலாம் வந்து தலையை கொடுத்துருக்காரு. ஸ்ரீஹரின்னு ஒருத்தர் தேவலாம் வந்து மைக் வச்சு ஆவேசம் பேசிருக்காரு. மைக்கே இல்லையா? ஓ அது கூட இல்லையா? தலைவன் மைக்கே இல்லாம ஏதோ சினிமால வர ஹீரோ மாதிரி தலைவன் வந்து ஆவேசம் பேசிருக்காரு. அவங்க கூட சாதாரண ஆள் இல்ல, அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க நமக்காக அப்படின்ட்டு தலைவன் வந்து மூச்சு முடிய பேசியிருக்கான். காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அதுவே ஒரு கம்பெனி விளம்பரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி. அது கம்பெனி ஓனரே அவங்க தான். ஏதாவது சினிமாவுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருந்தா கூட ஒத்துருப்பேன். ஏதாவது ப்ரொடியூசரோட சினிமா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்திருக்காங்க பசங்க ஒத்துருப்பேன். அவங்க ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் கம்பெனி ஓனரே இவங்க தான். அதுக்கு இவங்களே இது பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. அதை வந்து சில பேர் கேட்டா இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற பாஸ் யார் சொன்னதே ப்ரமோஷன்லாம் வரவே மாட்டாங்க. இது ப்ரமோஷன் வர மாட்டாங்களா? ஆமா பாஸ், அவங்க நடிச்ச படத்துக்கு அவங்களே வர மாட்டாங்க. கேட்டது கிட்டே சொல்றேன். இந்த கதைச்சிருந்தான்னு தெரியல, எங்களோட கம்பெனி இருக்கு இல்லையா, ஃபெமினின் கம்பெனி, இது இந்த வாட்டி மட்டுமே இது வந்து பிரச்சனை பண்ணல. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா புயல் வெள்ளம் வந்துருந்தது. அந்த டைம் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ராடக்ட். கொடுத்தது மேட்டர் கிடையாது, கொடுத்துட்டு வந்து நயன்தாரா நன்றி சொல்லுங்க, நயன்தாரா ரொம்ப வாழ்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு வர பொம்மெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து நயன்தாராக்கு ரொம்ப நன்றி, நயன்தாரா வந்து கடவுள் அப்படின்ற அளவுக்கு வந்து பேச வச்சிருப்பாங்க. இதுவே வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த டைம். இந்த நேரத்தில் கூட பிசினஸுக்கு தான் முக்கியத்துவமா என கேள்வி எழுப்பி நயன்தாராவை விமர்சித்து வருகின்றனர். இதுல வந்து புது விஷயமா இது வந்திருக்கு. ஆக்சுவலி சொல்றது நயன்தாரா அண்ணியே வந்து ஏதாவது பேசியிருந்தாலும் இல்லை பேசாம இருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது. குறுக்க வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றேன்ற பேர்ல அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்றது ஊதி பிரச்சனை பண்ணது தலைவன் கௌசிக் தான். என்ன எல்லாரும் நயன்தாரா நீ விட்டாங்க, தலைவனை பிடிச்சி வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போ நீ வா அடிட்டு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க, நார்மல் பீப்பிள் கிடையாது. ஐயோ அளவு ரசாமி, நான் ஒரு ஏலியன். கௌசிக் இப்படி பண்ணியிருந்தாலும் ஏகப்பட்ட இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்தாங்க, கூட வந்துருவாங்க. ஹே நீ இப்படி இங்கே வந்த நயன்தாரா கிட்டேயும் வந்து சொல்லியிருந்திருப்பாரோ, நீங்க என் பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 50 ரூபா தரேன் அப்படின்ட்டு. நயன்தாரா நீ போனெல்லாம் வாங்கி பார்க்கலையே, ஃபாலோ பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு பண்ணது வரைக்கும் சக்கியம் தான். அதான் போதும் அங்கே அப்படியே 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 இருக்கு. அடுத்த வீடியோ உனக்கு தான்.
இது கூட பரவாயில்ல. இன்னொரு விஷயம் வந்து சில ஒரு 5 மாசம் இருக்கும், 5 மாசம் 6 மாசமோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும். அதுதான் செம்பருத்தி எயிட்டர். செம்பருத்தி டிவி இல்லையா, செம்பருத்தி டீயா? நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. செம்பருத்தி டீ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது, சக்கரை நோய்க்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, மேனி பளபளன்னு பொன்னிறமாக மாற இதை பருகுகள் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டிருப்பாங்க. பட் இது வந்து இந்த இவங்க போட்ட இந்த நியூஸ் எவனுக்கு அடிச்சதோ இல்லையோ டாக்டர் பிலிப்ஸுக்கு இது வந்து போய் சேர்ந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, இது உடம்பு நல்லதா, உனக்கு யாரு சொன்னது, இங்க வா அப்படின்ட்டு அவர் வந்து டாக்டர்னால டாக்டர் முறைப்படி பெண்களுக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் தெரியுமா, உனக்கு தெரியாம போனாத படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அவர் வந்து இப்போ பக்கம் பக்கமாக எழுதி விட நம்ம நயன்தாரா நீ கப் சிப்புட்டு டக்குன்னு போஸ்ட் எழுதி பண்ணி ஓடி விட்டாங்க. அதோட விட்டுச்சானா இல்லை, இவர் வந்து பேசுறதுனால ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டாங்க இல்லையா, அவனோட அக்கௌண்ட்ல போஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுக்கு இவங்க வந்து ஒரு எதிர்த்து ஒரு போஸ்டர் போட்டாங்க, ஏதோ அறிவில்லாதவங்க விவாதிக்க கூடாது அப்படின்ட்டு. இவங்க விஷயத்துக்கு ஒன்று போட தலைவன் இருக்கிற அவர் பக்கம் போட இதுவே வந்து ஒரு பெரிய கூத்தா போயிட்டு இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி. உண்மை என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நம்ம நயன்தாரா அண்ணியை தொடர்ந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி, ஏகப்பட்ட பிரச்சனைகள். இவங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அண்ணனும் ஒரு பக்கம் தேவையில்லாம போய் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். தமிழ் படம் பார்த்தா தெரியுமா, சிவா பீச், சிவா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சிவா இவி, அந்த மாதிரி வந்து விக்னேஷ் சிவன் இவி, விக்னேஷ் சிவன் ரிப்பன் பில்டிங், விக்னேஷ் சிவன் ஜார்ஜ் கோட்டை அடிட்டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் வளைச்சு போடலாட்டு தலைவர் பிளாட் போட்ட மாதிரி வந்து இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. இன்னும் இது இத்தனை கான்ட்ரவர்சியாக ஒருத்தர் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். அடுத்தா பார்க்க போறது அல்லு அர்ஜுன். தலைவன் அல்லு அர்ஜுனை பற்றி பேசணும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஆசை. இந்த புஷ்பா பள்ளிசா அதுக்கு வந்து கண்ணு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் எனக்கு ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. தலைவன் ஏன் நாக்கில் சீன் சொல்கிறேன் அப்படின்னா, தலைவன் மட்டும் சாட்டாக்கள் இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் கேமரா அடிப்பாங்க. பட் தலைவன் மட்டும்தான் கேமராக்கு போய் அடிப்பார். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகுது, படத்துக்கு ப்ரமோஷனுக்கு போகிறீங்க, என்ன சொல்வீங்க, நீங்கள் படம் நல்லா படங்க வந்து பாருங்க, பிடிச்சிருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஜிஎஃப் படமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோ யாஷ் வந்திருப்பாரு. இங்கே ஒரு பீச் ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹீரோ படம், அதோட போட்டியோட போயிடும் போது நாங்கள் யாருடையும் போட்டிலாம் பண்ணலீங்க, அந்த படமும் பாருங்க என் படமும் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. மனசு தன்மையாக இருக்கும், நல்லா வந்திருக்கும். பட் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படின்னா அவரோட படத்துல வந்து நீ தமிழா தெலுங்கா பச்சை தெலுங்க அப்படின்ட்டு பேசியிருப்பாரு. இதே அவர் படம் ப்ரமோஷனுக்கு அதே சைடுக்கு போட்டாருன்னா அந்த ஊருக்காரனானு அப்படி வந்து புழு ஆரம்பிச்சிருவாரு. தமிழ்நாட்டுக்கு வருவாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து நானும் சென்னை பையன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் சாதாரண சென்னை பிள்ளையா அப்படின்ட்டு தப்பா தமிழ் பேசிட்டு இருப்பாரு தலைவர் பிரபாசே வேலுப்புலிய. அதாவது சிரிப்பா கூட தான் வச்சாரு, காமெடியா இருந்தது. தமிழ்நாட்டு எந்துதான், ஆந்திராவும் எந்துதான், தமிழ்நாட்டும் புதுசு இல்ல அதவே படித்திருப்பாரு. பட் தலைவன் வந்து இந்த மாதிரி ஊட்டுவாரா, தமிழ்நாட்டுல இருந்து சென்னையில படிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே அது விட்டு போயிடலாம். இங்க கேரளா பக்கம் போனாரு. கேரளா பக்கம் போயிட்டு அங்க ஊட்டு வர பாருங்க, அதான் வேற லெவலு. என் பேர் வந்து அல்லு அர்ஜுன் இல்ல, என் பேர் பல்லு அர்ஜுன். ஐயோ சொல்ல சிரிப்பு தாங்கல. Lots of love from your adopted son Mallu Arjun. இந்த மாதிரி தலைவர் மாத்தி பேசிட்டு இருப்பாரு ஒவ்வொரு இடத்துக்கும். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? Lots of love from your adopted son Mallu Arjun. ஏன்ட்ட என்ன சொன்ன? இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க படம் ஓடணும்னா நான் வந்து இல்லைங்க இந்த படம் எடுத்திருக்கேன் வந்து பாருங்கன்னு சொன்னா ஓகே. அதை விட்டு போட்டு நான் உங்க ஊருக்காரன் தான்ட்டு காதலுக்காக வந்து மதம் மாதிரி ஜாதி மாதிரி ஸ்டேட்டே மாதிரி தக்கிட்ட தக்க தீமி மலையாள தலைவன் போறதுலாம் அவங்க ஊருக்காரன்ட்டு தலைவன் இஷ்டத்துக்கு புழுவின்னு இருக்காரு. தலைவன் நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பாங்க புஷ்பா 1க்கு. அதே ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கேரக்டரா அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கேரக்டரா வாழ்ந்துருக்காங்க, இந்த கேரக்டர் பக்கா இவர் தான் பண்ணியிருக்காருங்க, இவர் கண்ணம்னால கேரக்டர் தாங்க தெரியுது, அந்த மாதிரி கொடுத்தா ஒரு நியாயம் இருக்குது. இவர் பண்ண ஒரு ரோல் புஷ்பா ரோல், அதுவும் ஒரு மாசிரா தான், அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரி பண்ணல கேரக்டர்லாம் கிடையாது. அதுவும் இவர் பண்ண ரோல்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரா செம்மரம் கடத்தி விற்கிற ஒருத்தன். ஏண்டா நீ ஏன் இன்னும் வந்தா ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு இதுக்கு வந்து நேஷனல் கொடுத்துருப்பாங்க. ஐயோ சரி நேஷனல் கொடுத்துட்டாங்க, ஓகே விட்டுருங்க. பாலையாவோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூல தலைவன் சொல்லியிருப்பாரு என்ன பண்ணா, நான் வந்து இந்த நேஷனல் அவார்டு வாங்கினோட லிஸ்ட்லாம் பார்த்தேன், அதில் வந்து ஒரே ஒரு தெலுங்கு ஆக்டரோட பேரு கூட இல்லை, அதான் பார்த்தேன், இந்த மாதிரி தட்டி தூக்கிட்டேன் அப்படின்ட்டு. இப்படிதான் தட்டி தூக்கிட்டேன் அப்படின்ட்டு தலைவன் வந்து சையோட காமிச்சிருப்பாரு. புரியல, தட்டி தூக்கிட்டீங்களா புரிகிறதா, எயிட்டம் புரிஞ்சுதா என்னன்ட்டு தட்டி தூக்கிடன்னு அர்த்தம். இந்த கப்பு எந்த கல்ல வாங்கணும்? ராசியப்பன் பாத்திர கடையில. அதான் அர்த்தம். ஒருவேளை இருக்குமோ, சாதாரணமா வந்து இருந்திருப்பேன், இவெல்லாம் சொல்லும் போது எனக்கு சந்தேகமா வருது, ஒருவேளை இருக்குமோ.
ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து நான் வந்து தமிழ் ஆக்டர் கொடுக்கல, அதனால வந்து நான் வந்து இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது நான் மட்டும் சொல்ல, ஆந்திராவிலே வந்து பல தெலுங்கு ஃபேன்ஸே வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. என் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து பல பேர் வந்து இது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ, அது பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக வந்து பேசலை, அப்படி இந்த பேச வந்து பேசல. இந்த மாதிரி தலைவன் இது மட்டும் இல்லையா, எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு நான் தான் பெரிய ஆளு, நான் நேசாவெல்லாம் வாங்கிட்டேன், என் புஷ்போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு தலைவன் வந்து தற்புறம் பேசிட்டு இருக்காரம்மா. ஆக்சுவலா ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க தலைவனை, தலைவன் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. தலைவன் வந்து எதுக்கு அந்த படத்துக்கு வந்தோம், எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தோம், ப்ரொமோஷன் பண்ண வந்தோம். எந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணனே தெரியாம, படத்துல பேரே தெரியாம தலைவன் வந்து போர்டு பார்த்தா பேரை தப்பு சொல்லியிருக்காரு. உன்னை ப்ரொமோஷன் பண்ணா எந்த படத்துக்கு வந்ததே தெரியாம தலைவன் இஷ்டத்துக்கு தற்புரை பேசியிருந்திருக்காரு. என்னையா இது மட்டுமா தலைவன் தெரிஞ்சுக்கல, படம் எடுத்தோமா, என்ஜாய் பண்ணோமா, கூட்டத்தை தெரியுமா, மகமுடி போட்டு போனோமா, இல்ல வந்து எல்லாரும் ரசிகமான சொல்லி எல்லாம் கரெக்டா பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொன்னோமா பரவாயில்ல. தலைவன் தேவையில்லாம திடீர்னு கேமியோ கொடுக்குறேன், திடீர்னு வரேன் அப்படின்ற பேர்ல தாவெல்லாம் உள்ள வந்து அதை கூட்டத்தில் ரொம்ப செத்து போயிட்டாங்க. சரி, அதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்காக தலைவன் வந்து ஒரு நாள் ஜெயிலுன்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. அங்க கூட்டு தான் போறாங்களே, நான் பண்ண தப்பு தாங்க, இந்த மாதிரிங்க நம்மளோட உயிருக்கு தான் இது ஆகக்கூடாது, தப்பு தான், எதிர்பாராம நடந்துருச்சு, விபத்து எதிர்பாராம நடக்கிறது தானே, யாராவது தெரிஞ்சது மேலே பண்ணுவாங்களா, கட்டு தானே, அவர் மேலேயும் தப்பு இல்லைதான், தெரியாம பண்ணாரு, எதிர்பாராம நடந்துருச்சு, யாரு காரணம் சொல்ல முடியும். பட் என்னன்னா இது இப்படி நடந்துச்சுன்னும் போது இவருக்கு ஒரு சொல்றது, ஒரு ஏதாவது சோகமா போதும் நடிக்கிறது ஆக்டிங் பண்ணிட்டோம்ல, சோகமா பண்ணிட்டாலும் பரவாயில்ல, தலைவன் வந்து ஜாலியாக பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டு புஷ்பான பவர் நினைச்சா ஃபயர்டா அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து நெக்கலாம் போயிருந்திருப்பாரு. இந்த மாதிரி பல ஆட்டிடியூட்டுகளுக்கு வந்து சொந்தக்காரர் நம்ம அல்லு அர்ஜுன் சார் அவர்கள். ஏன் இப்படி? ஆக்சுவலி அல்லு அர்ஜுன் மட்டும் தப்பு சொல்ல முடியாது, தமிழ் ஆக்டர்ஸ் ஒழுங்கா நீங்க கேட்பீங்க, அதை நானே சொல்லிடுறேன். தமிழ் ஆக்டர்ஸ் இதே வேலை தான் வைப்பாங்க. சரியா சொல்லலாம், பொன்னியின் செல்வன் ஒரு படம், பொன்னியின் செல்வன் படத்துல நம்ம விக்ரம் சார் நடிச்சிருந்திருப்பாரு, ஆதித்ய கரிகாலன். இப்ப இந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு கேரளா பக்கம் போறாங்க. அங்க போய் என்ன பண்ணிருக்கணும், இந்த நல்லா இருக்குங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. தலைவன் அங்க போயிட்டு நான் ஒரு மலையாளி, திரிசா ஒரு மலையாளி, நடிச்சவங்களாம் உங்களும் மலையாளி, இந்த படமே ஒரு மலையாள படம் தான், வந்து நடி பாருங்க. ഈ ലോകത്തില് ഒരു ആണ് ഒരു പെണ്ണുമേലെ കൊണ്ട് പ്രേമത്തിക്കാக ஜாதி மாறி மதம் மாறி ஞான் ஸ்டேட்டே மாறி அப்படின்ட்டு தலைவன் சம்பந்தம் கணத்தை பேசியிருந்திருப்பாரு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. அந்த படமே ஒரு தமிழுக்கு பேஸ் பண்ண படம் தாயா. அங்க வந்து புட்டு நான் வந்து மலையாளி, அவன் படத்தை பாருங்கன்றது இது எந்த விதத்துல நான் என்ன தெரியல. ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணா அந்த படம் நல்லா இருக்கு பாருங்க, கண்டென்ட் நல்லா இருக்கு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னா நியாயம். இல்ல பண்ணா இந்த படத்தை இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு, உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கும், இந்த ஸ்டேட் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நாங்க படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்குது. அதை விட்டு புட்டு படத்துல ஒர்க் பண்ணா உங்க ஊருக்காரன் அப்படின்றதுலாம் எந்த விதத்துல நான் என்ன எனக்கு தெரியல. சொல்றது இந்த ஊருக்காரன் நடிச்சாலுமே படம் எல்லாம் இருந்தா எல்லாரும் பாப்பாங்க. எனக்கு தெரியாதா, தெரியல. இது கூட பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தின்னு ஒரு பக்கம் மேல தலைவன் பாத்தீங்க அப்படின்னா இங்க நல்லா தமிழ்ல பேசுவாரு, எல்லாம் இது பண்ணுவாரு. ஆந்திர பக்கம் போய் விட்டாருன்னா தலைவரோட இது ஆக்டிவிட்டா வேற, நான் தமிழ்நாடே வேண்டாம், நான் தமிழ்நாடு இல்லடா, வந்து அந்த பக்கம் தான்டா அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து பல பேட்டிகளை சொல்லி இருப்பாரு. முதல்ல சொல்லணும் அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமா தமிழ் ஆடியன்ஸ் முக்கியமா கேட்டிருப்பாங்க. ஒரு ஆங்கர் எத்தீங்க வந்து தமிழ் ஆக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆங்கரே வந்து கஷ்டப்பட்டு தமிழ்ல பேசியிருப்பாங்க. தலைவர் வந்து நான் இல்ல, நான் இண்டிஜினல், நீங்க பாக்க தெலுங்குலாம் தெரியும் தலைவர் மைக்கு வாங்கி தமிழ்ல பேசுவாரு. பேசி விட்டு கேட்பாங்க. ஆங்கர் கேட்ட கேள்வியே ஒரு புத்தகமான கேள்விதான். கடந்த உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா கேட்டிருப்பாங்க. நான் இல்லைங்க, ரெண்டு ஆன்சர் முக்கியம் தான், அப்படி கிடையாது, இது நான் பகல் இரவு சந்திரன் சூரியன் அப்படின்ட்டு தளபதி மாதிரி ஏதாவது மொழிவிட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். ஆனா தலைவன் டெஃபினெட்ல தெலுங்கு தாங்க நாடி பேசுவாரு, தெலுங்கு வர மாதிரி இந்த பாருங்க இப்படிலாம் செலிப்ரேட் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க ஊர்ல பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு தலைவன் தேவலாம பேசி தேவலாம தமிழ் ஆடியன்ஸோட விருப்பம் சம்பாதிச்சிருப்பாரு. இது மட்டுமா, இதே மாதிரிதான் மெய்யழகன் படம். இவனா என்னமா அருமையான படம், செம ஃபீல் குடான படம். அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றேன்ற பேர்ல தேவையில்லாம ஆந்திரா பக்கம் போயிட்டு அந்த படம் என்ன மாதிரியான படம், அது எங்கேயாவது ஆந்திரா ஃபேன்ஸ் செட் ஆகும் முதல்ல அந்த படம். இது ஒரு நல்ல கேள்வி. கேரளா பக்கம் போய் பரவாயில்ல, அந்த படம் ஒரு லைட் ஆர்ட் படம், லைட் ஆர்ட் மூவி, அது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அது பிடிக்கும். அங்க அந்த படத்தை தெலுங்கு ரிலீஸ் பண்ணாலே தப்பு, இதுல வேற அங்க ப்ரமோஷன் வேற பண்றேன்னு போயிட்டு தேவையில்லாம லட்டை பத்தி பேசி யாரையோ திட்ட போய் இவன் தேவையில்லாம வாண்டா போய் சாரி போய் அது இங்க இருக்கிற ஆடியன்ஸ் காண்டாகி போய் மன்னிப்பு கேட்டதுனால இங்க ஓடல, மன்னிப்பு கேட்ட அங்க ஓடல அப்படின்ட்டு ஒரு நல்ல படத்தை வந்து இவங்க பண்ண மொக்க ப்ரமோஷனால படம் நக்கிட்டு போயிருச்சு. இதெல்லாம் தேவையா? ஏன் இதுக்கு ஏன் இப்படி செஞ்ச? ஏன்
இந்த படம் நல்ல படம்னு, ஓட்டில் என்னமா ஓடிச்சு, தேட்டர்லாம் ஓட்டிருக்க வேண்டிய படம்னு, 96 மாதிரி கடைசி இப்படி பண்ணிட்டீங்களே. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா. அடுத்த பார்க்க போகிறது நித்யா மேனன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா காதலிக்க நேரமே பாலிசாக இருந்திருக்கும். படம் பாட்டெலாம் வாங்கிட்டே இருந்திருக்கும், கேட்டு இருந்திருப்பீங்க. அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வச்சுருந்துருப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா மைக் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒருத்தர் தான் இருப்பார். மைக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் மேடம் அவர் வந்து கை கொடுத்துருப்பாரு. நான் என்ன சொன்னேன், கை கொடுத்துருக்கணும் இல்லை ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும். ஓகே, என்ன சொன்னாங்கன்னா வந்து ஊட்டிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து ஃபீவருங்க, என்னை தொட்ட உங்களுக்கும் வந்துருங்க வேணாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. தலைவன் வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து இலகிட்டு இருக்கேன். அந்த தலைவன் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த படத்தில் ஹீரோ, படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஆக்டர், முக்கியமாக வினய், இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கை கொடுத்துருக்காரு, கட்டி பூச்சிலாம் ஹக் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு கை கொடுத்தா நோய் வந்தோம் சொன்னீங்க, ஏன் இவங்களுக்கு சொல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. என்ட்ரி ஆகும்போது அதான் மிஸ்கினை பார்த்து சர்ப்ரைஸாக ஆகலாம் பண்ணிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து ஃபீவர் யாருக்கும் ஒட்டிக்காது. ஓகே, ஃபங்க்ஷன் வர வச்சுங்களேன், அதில் மாஸ்க் அதை போட்டுக்கலாம்ல, ஏன் போடல அப்படின்னா அந்த ஃபீவர்ன்றது உருட்டு, இவர் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரில. அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து ஊட்டு விட்டுருக்காங்க நம்ம அக்கா. என்னடா இதே மாதிரி தான் இன்னொரு அக்கா, யாருன்னா பிரியங்கா மோகன் அக்கா. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஃபேன் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்க ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. இது எல்லாருக்கும் இயல்பு தானே. ஒரு செலிபிரிட்டியை பார்க்குறாங்க அப்படின்னா யாருன்னா ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க, கை கூட ஆசைப்படுவாங்க, பேச ஆசைப்படுவாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு ஆசைப்படுற மக்கள் இருக்கிறதுனால தான் செலிபிரிட்டிஸ்ன்ற அளவு இருக்கிறாங்க. அவங்க படம்லாம் ஓடுது. இல்லை ஏன் ஒன்று ஆசையா அவங்களுக்கு, இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு போய் பார்க்குறாங்கல்ல. இதுதான் வந்து ரசிகரோட அன்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தாலும் பேசணும், ஃபோட்டோ எடுக்கணும் ஆசைப்படுவாங்க. பட் அப்படிதான் ஒரு ரசிகர் ஒருத்தர் இவங்களும் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு. தலைவி என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அக்கா வந்து அப்படியே அன்பால மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து பயங்கர அந்த டைம் வந்து பயங்கர ட்ரோல் மெட்டெல்லாம் மாறிச்சு. இல்லை இவ்வளோ திமுறை உங்களுக்கு அப்படின்னு காய்ச்சிருப்பாடுங்க. அப்போ வந்து அவங்க நடிச்ச படம் தான் வந்து சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு படம். அந்த படம் நடிகர்ன்ற பேர்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் குத்துருப்பாங்க பாருங்க, அது வேற லெவலில் இருந்திருக்கும். இந்த சீனெல்லாம் கட் பண்ணி பல பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாடுங்க, வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அடிட்டு. ஸோ வந்து இவங்க பட்டம் இந்த சம்பவத்தால அந்த விஷயம்லாம் பய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம். ஓகே சஜஸ், வீடியோ பச்சை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அடுத்தது பூரா ட்ரை பண்ணுகிறேன். அடுத்து என்ன டாபிக் பேசலாம் வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். நான் வந்து இப்போ தான் கஷ்டப்பட்டு கம்பேக் கொடுத்துருக்கேன். ஓகேவா, வந்து நீங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். ஆனால் வந்து கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிள் ஆகி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் சொல்லிஸ். ஓகே சும்மா போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.